வணக்கம் அன்பனேர்களே. இந்த நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். ஐயா, தொடர்ந்து எல்லா நாடுகளிலிருந்தும் மிக சிறப்பான ஆதரவு கிடைக்குது. சொல்லக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே மெய் சிலிர்க்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இந்த நல்ல மாற்றம் உங்கள் லைஃப்குள்ளே வரணுன்றதுக்காக தான் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த குறைபாடுகளுக்கான தீர்வுகளை நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த கணிப்புகள் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். அதனால் தொடர்ந்து உங்களுடைய நல்ல ஆதரவு நமக்கு தேவை. கிட்டத்தட்ட 1 மில்லியன் சந்தாதாரில் நெருங்கிட்டோம். திரும்பவும் நான் அதுதான் சொல்கிறேன், நம்ம பதிவை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இறைவனுடைய அருளால், உங்களுடைய முயற்சியால் எல்லா நல்லதுமே இனிமேல் வந்து சேரப்போகுது. நீங்கள் வேணால் பாருங்கள், எல்லோரும் சிறப்பாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிற அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் நிவர்த்தி பண்ணிவிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ போகிறீங்க. அதற்கான மாற்றத்தையும் வாய்ப்புகளையும் இந்த சூழ்நிலைகளும் இந்த நல்ல தகவல்களும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவில் யாருக்காக பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரங்களுக்கான பதிவு தான் இந்த பதிவு. நீங்கள் சிம்ம ராசியாக இருந்தால், உங்கள் கணவன் மனைவி யார் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும், உங்கள் குழந்தைங்க சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும், உங்கள் நண்பர்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் பாருங்கள், இந்த பதிவை முழுசாக பாருங்கள். இந்த பதிவின் மூலமாக சிம்மராசிக்காரனுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதம் நிகழப்போகுதுன்றதை நான் சொல்லக்கூடிய கணிப்புகள் உங்களுக்கு உணர்த்தும். ஆகையால் அலட்சியப்படுத்தாமல் பாருங்கள். நல்லது நல்லவர்களை தேடித்தான் வரும். நல்லவை நல்லவர்களுடைய வாழ்க்கையில் தான் இடம்பெறும். ஆகவே இந்த நல்ல கணிப்புகளும் நல்ல எதிர்காலத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு தான் வந்து சேரப்போகுது. ஏன்னா நீங்கள் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. இந்த பதிவுகளை பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இறைவனுடைய அருள் முழுமையாக இருக்குன்னு நம்புகிறேன். இந்த பதிவை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணும்னு நினச்சிங்கன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டேட் டு டைம் வாங்கிக்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. ஐயா, இப்போ நம்ம சிம்ம ராசிக்காரங்களை பற்றி பார்ப்போம். சிம்ம ராசிக்காரர்கள் அப்படியே உங்களை நான் நேரில் பார்த்தா உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி இருக்குன்றதை நான் இங்கேருந்தே உங்களுக்கு நான் சில விஷயங்கள் சொல்கிறேன் பாருங்கள். அது 100% மேக்ஸிமம் கனெக்ட் ஆகும். அப்படி கனெக்ட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்டில் சொல்லணும், நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு நடைமுறையில் சாத்தியமாக இருக்குன்னு. ஏன்னா இங்கே நடைமுறையில் எது சாத்தியமோ அதை தான் நம்ம நம்பணும். சிம்ம ராசிக்காரங்க எப்படிப்பட்டவர்கள்னு முதல்ல பார்த்துருவோமா? சிம்ம ராசிக்காரர்கள் வேகமாக செயல்படுவீங்க. நீதி நேர்மை தவறாதவர்கள். ஒரு தவறுன்னு ஒரு விஷயம் இருந்தால், அது உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தையாக இருந்தாலும் சரி, உங்கள் சொந்த பந்தம் யாராக இருந்தாலும் சரி, தவறு என்றால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தொடர்ந்து ஒரு விஷயத்தை தொடர்ந்து ஒருத்தர் தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க. அது எந்த உறவாக இருந்தாலும் சரி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவங்கள் வளரக்கூடிய வீட்டில், வாழக்கூடிய வீட்டிலே இவர்களுக்கு எதிரான கருத்துக்களை கொடுக்கக்கூடிய நபர்கள் இருப்பாங்க. நிச்சயமாக இவங்க பேசுகிற விஷயத்துக்கு எதிர்கருத்து அங்கே யாராவது ஒருத்தர் கொடுப்பாங்க. இவர்களுக்கு எதிராக சில நபர்கள் இருப்பாங்க. அது அவங்க வீட்டிலேயே கூட இருக்க வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்யக்கூடிய இடம் சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக மறைமுக எதிரிகள், நேர்முக எதிரிகள், நிறைய பேருடைய கண் பார்வைகள் இவர்கள் மேல் விழும். இதை யாருமே மறுக்க முடியாது. நீங்கள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடம், தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுடைய பரபரப்பான செயல்பாடுகள், போல்டாக பேசுகிறது, கட் அண்ட் ஸ்ட்ரைட்டாக நடந்துக்கிறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தன்னம்பிக்கை, விடாமுயற்சியால் நீங்கள் சாதுரியமாக பல விஷயங்களை பண்ணுறது எல்லாமே பலருடைய பார்வைகளை உங்கள் பக்கம் திருப்பும். ஒரு 100 பேர் இருந்தாலும் அங்கே தனியாக தெரிவிங்க. ஏன்னால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிபதி சூரியன், கிரகங்களுக்கு தலைவன் சூரிய பகவான், காட்டிற்கு ராஜா சிங்கம். சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு 100 பேர் இல்லை 1000 பேர் இருந்தாலும் அங்கே தனியாக தெரிவாங்க. ஆளுமை திறன் கொண்டவர்கள். ஆனால் இந்த அளவுக்கு ப்ளஸ் எல்லாம் இருந்தாலும் இவங்க லைஃப்பில் ஏங்க ஜெயிக்க மறந்துடுறாங்க, தவறிடுறாங்கன்னு சொல்லலாம். மறந்துடுறாங்கன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன் வெற்றி பெற மறந்து விடுகிறார்கள்? திரும்பவும் பாருங்கள், நான் மறந்து விடுவாருன்னு சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. தவறி விடுகிறார்கள். எதனால் தெரியுங்களா? அவனுடைய வாழ்க்கையில் கவனிக்க மறந்த சில குறிப்புகள் தான். அது என்னென்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த வழிமுறை இனி வரக்கூடிய காலம், ஏன் இந்த ஜூன் மாதத்திலிருந்தே கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கலாம். இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா விதமான காலமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கணும். நம்ம தான் அமைச்சுக்கணும். ஏன்னா இப்போ சிம்மராசிக்காரனை பொறுத்தளவுக்கு சுயஜாதகத்தை பார்ப்பாங்க. ஒரு ஜோதிடத்தை கொடுத்து நம்ம பார்க்குறோம். சரி, அங்கே எல்லா விதமான அமைப்புகள் இருக்கான்னு கேட்டால் நம்ம தான் ஆல்ரெடி பல பதிவுகளில் சொல்லிட்டோமே. ஐயா, அங்கே பிறக்கிறவங்க எல்லாருக்கும் எல்லா நேரமெல்லாம் ஃபேவரபுளாக இருக்கிறதே இல்லை. எல்லா அமைப்புகளும் உள்ள ஜாதகக்காரங்களாம் இல்லை. ஏதோ ஒரு குறை
இருக்க தான் செய்யுது. அப்போது அது இருக்குது அப்படின்றப்ப, சரிங்க அது எனக்கு இருக்குது, அந்த குறை இருக்குது, அதனால் ஜாதகத்திலே சொல்லிட்டாங்க, இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு உக்காந்துட்டிங்கன்னா அதுக்கு நீங்கள் வழி விட்டுட்டீங்கன்னு அர்த்தம். ஏன்னா சிம்ம ராசிக்காரனை பொறுத்தளவுக்கு ராசிக்கு சந்திரன் 5ஆம் வீட்டில் நிற்கும்போது இந்த 2025வது வருஷம் ஆரம்பமாயிருக்கு. என்னென்ன உங்கள் மனசில் தோணியிருக்குன்னு நான் சொல்லட்டுங்களா? வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம்னு நினச்சிருப்பீங்க, வருமானத்தை உயர்த்தி கொள்ளலாம்னு நினச்சிருப்பீங்க, புதிய சிந்தனைகள் இதனால் உருவாகிருக்கும். அப்படி உருவாகி உள்ள சிம்ம ராசிக்காரங்க ஏதாவது முயற்சிகள் எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். என்ன தெரியுங்களா நடந்திருக்கும்? ஏதேனும் ஒரு நபர்களை நம்பியிருப்பீங்க, அந்த நபர்கள் உங்களுக்கு புதிய நபர்களாக, புதிய அறிமுகமான நபர்களாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா பல வருடங்களுக்கு முன்பு பழகிய நபர்கள் பல வருடங்கள் கழித்து இப்போ தான் பார்த்துருப்பீங்க. அதனால் சரி பல வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நல்ல மனிதராக இருந்தாங்களே, இப்போவும் அப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு நம்பி, அவங்கள நம்பி பல விஷயங்கள் ஆரம்பிச்சிருப்பீங்க, முயற்சி பண்ணியிருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஏமாற்றப்பட்டு இருப்பீர்கள், முதுகில் குத்திருப்பாங்க. என்னன்னா நம்பிக்கை துரோகம் அப்படின்ற ஒரு விஷயம் பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க இந்நேரம் அவங்க லைஃப்பில் பார்த்துருப்பாங்க. அதுவும் யாரை முழுமையாக நம்பி பக்கத்தில் வச்சு எல்லா விஷயத்தையும் சொல்லி பண்ணணும்னு அவ்வளோ முன்னுரிமை கொடுத்தாங்களோ அவங்களாலேயே நம்பிக்கை துரோகத்தை பார்த்துருப்பீங்க. ஐயா சிம்ம ராசிக்காரங்க நான் பல பதிவில் தெளிவாக சொல்லியிருக்கேன், இப்போயும் அதுதான் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் முன்னேறணும், நல்ல இடத்துக்கு வரணும்னா நான் சொல்கிற இந்த ஒரு வார்த்தையை இந்த வாழ்நாள் முழுதும் உங்கள் மனசில் வச்சுக்கோங்க. என்ன தெரியுங்களா? சிம்ம ராசிக்காரங்க எந்த வேலையாக இருந்தாலும் உங்களை நம்பி தான் இருக்கணும். நீங்கள் தலைமை பண்பில் இருக்கணும். உங்களுக்கு கீழே நீங்கள் சொல்கிறத மற்றவங்க வேலை விஷயத்தில், தொழில் விஷயத்தில் மேற்கொள்ளணும். அப்படி ஒரு அமைப்பை நீங்கள் உருவாக்கிக்கணும். இல்லை உங்களுக்கு பக்கத்தில் சமமாக சில நபர்களை வச்சு வேலைக்கான, தொழிலுக்கான விஷயங்களை முடிவு எடுத்தீங்கன்னா, நான் எல்லா நபர்களையும் சொல்லலை, ஆனால் இந்த காலகட்டத்தில் பெரும்பாலான நபர்கள் இந்த சிம்ம ராசிக்காரர்களுடைய சரிசமமாக ஒரு பார்ட்னர்ஷிப்பாக வச்சு தொழிலும் வேலையிலும் இறங்கும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் உங்களை டென்ஷன் படுத்தி, கோவப்படுத்தி, பேச வச்சு, ஏன்னா நீங்கள் நினைக்கிற 100% அந்த வேலைப்பாடுகளுக்கு உடைய நபர்களாக பெரும்பாலும் உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதே இல்லை சிம்ம ராசிக்காரங்களோட. நீங்கள் வேகமாக இருப்பீங்க, நல்ல ஒரு திறம்பட யோசிப்பீங்க, நாளைக்கு என்ன வருதுன்றதை இன்றைக்கே தொலைநோக்கு பார்வையில் கண்டுபிடிச்சிருவீங்க. ஆனால் கூட சேர்றவங்க பெரும்பாலும் இந்த ராசிக்காரர்களோட சேர்றவங்க தொழில் விஷயமாகவும் வேலை ரீதியாகவும் சேர்றவங்க எப்படின்னா மந்தமாக இருப்பாங்க. இவங்க டென்ஷன் ஆவாங்க. ஏங்க என்னங்க இவ்வளோ பொறுமையாக பண்ணிட்டு இந்த விஷயத்த பண்ணுறதுக்கு எதுக்கு இவ்வளோ நேரம் கொடுங்க, டக்கு டக்குன்னு இதை முடிச்சு அடுத்த வேலையை பார்க்க வேண்டாமா, நேரம் காலம் எவ்வளோ முக்கியம் அப்படின்ற அளவுக்கு உங்களுடைய அந்த வேலையிலையும் தொழிலையும் டென்ஷனை ஏற்படுத்துவாங்க. இதே வாழ்க்கை ரீதியாக எடுத்துகிட்டா சிம்ம ராசிக்காரங்களுக்கு எப்படி தெரியுங்களா? நான் அதையும் சில பதிவுகளில் தெளிவாக சொல்லியிருக்கேன். சிம்ம ராசிக்காரர்களை முழுமையாக புரிந்து கொண்டவர்கள், இங்கே ஒருத்தர் முழுமையாக புரிஞ்சுக்க முடியுமான்னு கேட்டால், ஒரு மனிதனாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நம்ம ஒரு மனிதர்களை முழுமையாக புரிஞ்சுக்கிறது நல்லது. ட்ரை பண்ணி புரிஞ்சுக்க தான் ட்ரை பண்ணணும், வேறு வழி இல்லை. அப்படி புரிந்து கொண்ட நபர்கள் சிம்ம ராசிக்காரங்களை விட இந்த உலகத்தில் யாரும் பெஸ்ட்டு இல்லைன்றதை தெரிஞ்சுக்குவாங்க. புரிந்து கொள்ளாத நபர்கள், இவர்களுக்கு ஆப்போசிட்டாக இதே இப்போ ஒன்றும் இல்லை, சிம்மராசிக்காரங்களுக்கு முன்கோபம் வரும், டென்ஷன் ஆவாங்க, கத்துவாங்க, பேசுவாங்க. ஒருவேளை இவங்க வாழ்க்கை துணையில் வரக்கூடிய நபர்களும் டென்ஷன் ஆகி கோபமாகி கத்தக்கூடிய நபராக இருந்தாங்கன்னா என்ன ஆகும்? சண்டைகள் வெடிக்கும், வாக்குவாதங்கள் தொடங்கும், பிரிவுகள் ஏற்படும், விரிசல்கள் பெருசாகும். அப்போ என்னன்னா நிம்மதியை இழந்து விடுகிறார்கள், பயணிக்க வேண்டிய பாதையை தவறிடுறாங்க. ஐயா ஒரு மனிதனுடைய மனசில் நிம்மதி இருந்தால் தாங்க அவனால் வேலை செய்ய முடியும், தூங்க முடியும், சாப்பிட முடியும். தொடர்ந்து இன்னல்களையும் வேதனைகளையும் ஒரு மனிதனுக்கு கொடுத்தா அந்த மனிதனால் எப்படி ஃப்ரீடமாக யோசிக்க முடியும், இறங்கி வேலை செய்ய முடியும், முன்னேற்ற பாதைக்காக எப்படி சிந்தனைகளை மனசில் கொண்டு வர முடியும்? அப்போ சிம்மராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கான சில ஃபார்முலாலாம் இருக்குது, அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். என்னென்னா கூட்டு சேரக்கூடிய நபர்கள், பழகக்கூடிய நபர்கள், நல்லா பாருங்கள், சில சிம்டம் தெரியும். சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் திரும்பவும் தெளிவாக சொல்கிறேன், ஐயா உங்கள் லைஃப்பில் உங்கள் பக்கத்தில் இணையக்கூடிய நபர்கள், அது வேலை விஷயமாக இருந்தாலும் சரி, தொழில் விஷயமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வட்டாரமாக இருந்தாலும் சரி, சில சிம்டம் தெரியும். இவங்க நமக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகக்கூடிய ஆள் இல்லை, இவங்க பழக்க வழக்கம் நம்ம செட் ஆகாது, இவங்க பேச்சுவார்த்தைகள் சரியில்லை அப்படின்ற சில சிம்டம் முன்னாடியே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அவங்கக்கிட்டேருந்து கொஞ்சம் விலகிக்கோங்க. துஷ்டனை கண்டால் தூர விலகுறது தான் புத்திசாலித்தனம். அங்கே நீங்கள் அவங்கள திருத்தணும்னு நினச்சாலோ, மாற்றணும்னு நினச்சாலோ, முயற்சி செய்தாலோ நேரமும் காலமும் வீணாக்கப்படும். உங்களுடைய இலக்கை அடையதற்கு நீங்கள் தாமதமாகிருவீங்க.
தயவு செஞ்சு சிம்ம ராசிக்காரங்க உங்கள் வாழ்க்கைக்கான அடிப்படை விஷயத்தை சரி பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணுங்கள். என்னன்னா பெரும்பாலும் நீங்கள் கை வைக்கக்கூடிய வேலை, செய்யக்கூடிய வேலை எல்லாம் உங்களை நம்பி இருந்தால் ப்ராப்ளம் இல்லை. இல்லைங்க, இப்போ உங்களுக்கு கீழே வேலை செய்யலாம். இப்போ நீங்கள் ஒருத்தருக்கு சம்பளம் கொடுத்து ஒரு 10 பேரை வச்சு வேலை செய்கிறீங்களா, அது நீங்கள் பண்ணலாம். அது நீங்கள் சம்பளம் தரீங்க, அவங்க அது கரெக்டாக வேலை செஞ்சு தான் ஆகணும். ஒரு வேளை நட்பு ரீதியாக, சொந்த பந்த ரீதியாக யாரையாவது நம்பி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குனீங்கன்னா டவுட்டு தான், சந்தேகம்தான். அது கிட்டத்தட்ட ஒரு 85% டவுட்டு தான். ஒரு சில நபர்களும் இருப்பாங்க உங்களுக்கு ஏற்ற கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு கனெக்ட் ஆகக்கூடிய, உங்களுடைய அமைப்பிற்கு கனெக்ட் ஆகக்கூடிய சில நபர்களும் இருப்பாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் அப்படி அமைஞ்சிருமா? எல்லாருக்கும் அப்படி கிடச்சிருமா லைஃப்பில்? அதுதானே இங்கே பெரிய பிரச்சனை, அதுதானே பெரிய சந்தேகம். ஐயா, நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட உங்கள் ஜாதகத்தையே கொடுத்து பார்த்தாலும் அங்கே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் வாழ்க்கைக்கான முழுமையான அமைப்புகள் எப்படின்றதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த ஜென்மத்தில் உங்களுக்கான விஷயம், ஏன்னா அந்த ஜாதகத்தில் எந்த கரெக்ஷனோ அடிச்சுட்டு திருத்தி எழுதலாம் முடியாதுங்க. அது உங்களுக்குன்னு நீங்கள் பிறக்கிறப்ப உங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதக அமைப்பு தான் அது. நான் அதனால தான் நான் இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறேன் எல்லாருக்குமே. ஐயா, அங்கே அமைப்புகள் இல்லைன்றதுக்காகவும் நம்ம ஏன் விட்டுட்டு உட்காரணுன்றது தான் என்னுடைய கேள்வி. ஒரு மனிதனாக முயற்சி பண்ணி தான் பார்ப்போமே, அந்த நல்லதை தேடி தான் நம்ம கொண்டு வந்து தான் ஆகணும். ஏன்னா கடவுள் கொடுத்தது இந்த ஒரு வாய்ப்பு தான், இந்த ஒரு வாழ்க்கை. சிம்ம ராசிக்காரங்க கோபத்தை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கோபம் வந்துட்டால் என்ன வார்த்தைகள் வருதுன்றதே நம்மளே அறியாமல் சில வார்த்தைகளில் இந்த ராசிக்காரர்கள் பேசிடுறாங்க. இதனால் கூட இருக்கக்கூடிய உறவுகளுக்கு அப்பப்போ மன வருத்தங்களும் மன கஷ்டங்களும் ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. ஆனால் இவ்வளவு வெளியே கடுமையான நபர்களாக இருந்தாலும் உள்ள 100% ஒரு குழந்த மாதிரி தான் இருப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க. நீங்கள் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தால் நான் சொல்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். எத்தனை முறை நீங்கள் எதிர்பார்த்த அந்த அந்த சொந்த பந்த வாழ்க்கை நீங்களே நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. என்னடா நம்ம ஒரு விஷயம் இவ்வளோ அவங்க நல்லதுக்கு சொல்கிறோம், புரிஞ்சிக்காமல் நம்மளை எதிரியாக பார்க்குறாங்களே, நம்மளை புரிஞ்சுக்கிட்ட நபர்களே இல்லையா? ஏன்னா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க சிம்மராசிக்காரங்க கோவக்கத்தில் கத்துறாங்க, அவங்களுக்கு யாரையும் பிடிக்காது, அவங்க எல்லார் மேலேயும் எரிஞ்செறிஞ்சு விழு. ஐயா, கூட்டு குடும்பமாக மகிழ்ச்சியாக எல்லாரோடையும் சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கிறதே பெரும்பாலும் சிம்மராசிக்காரங்க தான். வெளியில் தெரியறதில்ல, அவங்க கோவப்படுறது கத்துறதுலாம் பார்த்தா அவங்கள தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மனதார உண்மையிலுமே அந்த அன்பு பாசமான வாழ்க்கையை தான் இவங்க எதிர்பார்க்குறாங்க. அதை சில பேர் தெரிஞ்சுக்காம புரிஞ்சுக்காம பண்ண தப்பே திரும்ப நாளைக்கு இதை பண்ணால் இந்த ப்ராப்ளம் வரும்னு தெரிஞ்சே பண்ணுறாங்களேன்றது தான் இவங்களுடைய கோபம். அதனால தான் இவங்க கத்துறாங்க, கோவப்படுறாங்க. கத்துறவங்களையும் கோவப்படுறவங்க உண்மையவே சொன்னாலும் இங்கே எத்தனை பேர்த்துக்கு அது சரியாகப்படுது? அவங்கள கெட்டவங்கன்னு தான் சொல்கிறாங்க. இங்கே பொய்களை அமைதியாக சொல்கிறவங்கள நம்புகிறாங்க, உண்மையை உறக்க சொல்பவர்களை சந்தேகப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட காலமாக மாறிடுச்சு. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான நாள் ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்குரியது. எந்த விஷயத்தையுமே ஞாயிற்றுக்கிழமையாக பார்த்து யோசிங்க. அன்றைய நாள் உங்களுக்கு விடுமுறை இல்லை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு நான் பல பதிவில் சொல்லிட்டேன், ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறையே கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை தான் உங்களுக்கான நாள். மற்ற எந்த நாள் வேணாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் விடுமுறை எடுத்துக்கோங்க, ஞாயிற்றுக்கிழமையை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அந்த நாள் உங்களுக்கு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய நாள். ஆகவே சரியாக அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதே போல் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடணும். வாழ்க்கை துணை, உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள், உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப நாள் யார் கூட பக்கத்துலேருந்து பயணிக்கிறீங்களோ, அது கணவன் மனைவி குழந்தைங்க, அவங்க யாராக இருந்தாலும் ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். உங்களுடைய செயல்முறையும் பாதுகாப்பையும் அவங்க கேட்கணும். அவங்களிடமிருந்து வரக்கூடிய அன்பு பாசத்தை நீங்கள் வாங்கணும். இதுதான் சிம்ம ராசிக்காரர்களுக்கான ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கான வழிமுறை. எப்படி பாருங்கள், நீங்கள் ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுப்பதிலும், அதாவது ஒரு வழிமுறை நடைமுறைப்படுத்துறதுலையும், ஒருத்தருக்கு வழிகாட்டி விட்டு அவங்கள கைப்பிடிச்சி கூட்டு போகிறதுக்கு ஆளுமை திறன் இதெல்லாம் உங்கள்கிட்ட சிறப்பாக இருக்கும். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கணும். உங்கள் கூட இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு அல்ல குறையாத அன்பு பாசத்தை தரணும். இது மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா, உண்மையான நபர்கள் சிம்மராசிக்காரங்க பக்கத்தில் இருந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை யார் நினச்சாலும் அவங்க முன்னேற்றத்தை தடுக்க முடியாது. மிகப்பெரிய உச்சத்தை அடைவார்கள், மிகப்பெரிய லாபத்தை பார்ப்பார்கள், உலகத்தையே ஜெயிப்பாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது முக்கியமாக கணவன் மனைவிக்கு நான் சொல்கிறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி
கணவன் சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, மனைவி சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி, கூட இருக்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு அவங்கள முழுமையாக புரிஞ்சுக்கோங்க. எதுக்காக கத்துறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, எதுக்காக டென்ஷன் ஆகுறாங்கன்னு. இவர்களை விட சிறந்த உறவுகள் யாரும் இல்லைன்றதை புரிஞ்சுக்கோங்க. கணவன் மனைவி உறவு அந்தளவுக்கு சக்தி வாய்ந்த உறவு. வேறு எந்த உறவு சரியாக அமையினாலும் பரவாயில்ல, கணவன் மனைவி உறவு மட்டும் சரியாக அமைஞ்சிட்டா போதும், உலகத்தையே நீங்கள் ஜெயிச்சிடலாம். சரிங்களா? அதனால் கண் திருஷ்டிகள், கண் பார்வைகளும் நிறைய இவங்க மேலே விழும். அதுதான் பெரிய ப்ராப்ளம். நிறைய கண் பார்வைகளும் இவங்க மேலே விழும் சிம்மராசி. அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன். குழந்தைங்க சிம்மராசிக்காரங்களாக இருந்தால், ஐயா குழந்தைகள் சிம்மராசிக்காரங்களாக இருந்தால் உண்மையிலுமே சொல்கிறேன், என்னென்னா பெரும்பாலும் ஒரு சில விஷயம் கனெக்ட் ஆகும். சிம்ம ராசியில் பிறந்த குழந்தைக்கு அடுத்த குழந்தை பிறப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நபர்களுக்கு அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்த குழந்தை பிறக்க அதிக டைம் எடுத்திருக்கும், கேப்பு நிறையா விழுந்திருக்கும். ஆனால் சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கு ஆரம்பத்தில் சின்ன வயதுலேருந்தே ஒரு தனித்திறமைகள் நிறைய இருக்கும், போராடக்கூடிய குணம் இருக்கும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். அவங்களை கரெக்டாக வழிமுறைப்படுத்துங்க. ஆனால் கோபம் அதிகமாக வரும். சின்ன வயசுலேருந்து அதிக கோபம் வரும். இதனால் உங்களுக்கு குழந்தை பெற்றவங்களுக்கு நிறைய டென்ஷன் ஆகும், உங்களுக்கும் கோபம் வரும். சில நேரங்கள் அடிச்சிருவீங்க, திட்டுவீங்க. அவங்கள கரெக்டாக வழிமுறைப்படுத்தி கொண்டு வாங்க. அதிகமாக மற்றவர்களுடைய பார்வைகள் அவங்க மேலே விழாத மாதிரி பார்த்துக்கோங்க. அவங்களுக்கு எது தனிப்பட்ட தெரியும், அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. சிம்ம ராசி குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவங்க எப்படியாவது அவங்க தன்னம்பிக்கையில் மேலே ஏறி வந்துடுவாங்க. அவங்க மேலே நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, குழந்தையாக இருக்கும்போது அவங்களுக்கான பாதுகாப்பையும் அன்பு பாசத்தையும் கரெக்டாக கொடுத்து அவங்களுக்கான வழியை நீங்கள் ஆரம்பத்தில் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விட்டாலே போதும். அவங்களுடைய தன்னம்பிக்கையால் அவங்க மிகப்பெரிய இடத்துக்கு அடைஞ்சிருவாங்க. யாருடைய சிபாரிசும் தேவையில்லை. இன்று வரை இப்போ நம்ம நாட்டை ஆண்ட நபர்கள் கூட சிம்ம ராசிக்காரங்க தான். சரிங்களா? அதனால் அந்தளவுக்கு ஆளுமை திறன் அதிகம் கொண்டவர்கள். இவர்களால் முடியாத விஷயம்னு எதுவுமே கிடையாது. ஆனால் அதற்கான சில இப்போது சிம்ம ராசிக்காரங்க இவ்வளோ ப்ளஸ் இருந்தாலும் இப்போ இதே ராசியில் பரம ஏழையும் இருக்காங்க, இதே ராசியில் கோடீஸ்வரங்களும் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை ஒவ்வொரு மாதிரி மாறி இருக்குங்க. அங்கே யார் யாருக்கெல்லாம் குறைகள் இருக்கோ அதை நிறைவாக மாற்றிக்கிறதுக்கான முயற்சிகள் தான் பார்க்கணும். என்ன விஷயம் குறை, எதனால் நம்ம லைஃப்பில் இந்த விஷயம், சரி ஜாதகத்திலே அந்த அமைப்பு இல்லையா, சரி ஒரு மனிதனாக நம்ம என்ன முயற்சி பண்ணி இந்த நல்லதை உள்ளே கொண்டு வர முடியும், அதற்கான முயற்சிகளை எப்படி பாதுகாப்பாக நம்ம மேற்கொள்கிறது அப்படின்ற விஷயங்களை தான் நம்ம இங்கே அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுதான் புத்திசாலித்தனம். ஆகவே இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஐயா இந்த ஒரு பதிவு சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் எந்த காலகட்டமாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எந்த ஏழரை சனி நடந்தாலும் சரி, அஷ்டம சனி, ஏன்னா அப்போலாம் அஷ்டம சனி நடந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்ம இந்த வண்டி வாகனங்கள் போகும்போது கவனமாக இருக்கணும், புதிய நபர்களை நம்பக்கூடாது, பெரிய முதலீடு பண்ணக்கூடாது. நான் பல பதிவுகளில் சொல்லிட்டேன். ஆனால் இப்போ நான் சொன்ன தகவல்களை நீங்கள் லைஃப் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த காலகட்டமாக இருந்தாலும் நல்லதை நீங்கள் பார்ப்பீங்க, நல்லது உங்களை தேடி வரும். அதுதான் இங்கே ரொம்ப தேவை. இங்கே நாம் நல்லதை தேடி போனால் இந்த காலத்தில் எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல, ஏமாந்து போக வாய்ப்புகள் அதிகம். உங்களுடைய சுயஜாதகத்தை முழுமையாக துல்லியமாக கணிக்கணுச்சுன்னா 9345397996 வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் டே டு டைமும் வாங்கிட்டு உங்களுக்கான நாளில் உங்களுக்கான பலன்களை தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கந்திருஷ்டி சாம்பிராணி. ஐயா வந்துருச்சு, கந்திருஷ்டி சாம்பிராணி நம்ம சேனல் மூலமாக கொடுத்துட்ருக்கோம். எந்த விதமான கெமிக்கலும் இல்லை, 100% நேச்சுரல். இந்த கந்திருஷ்டி சாம்பிராணி 100 கிராம் பாக்கெட் தரோம். நிறைய நபர்கள் வாங்கி அற்புதமான ரிசல்ட் கிடச்சிருக்கு. எல்லாருமே வாய்ஸ் ரெக்கார்டில் அனுப்பியிருக்கீங்க. இதை தான் நான் எதிர்பார்த்தேன். அந்த நல்லது உங்களுக்கு நடக்கணுன்றது தான் நம்மளுடைய முயற்சியில் வெற்றி கிடைச்சதுக்கான ஒரு அமைப்பு. ஆகவே வேணும்னு நினைக்கிறவங்களும் இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், எல்லா டீட்டெயிலும் நான் அனுப்புகிறேன். மீண்டும் அடுத்த நேரலையில் சந்திக்கலாம். இந்த பதிவை பார்த்த நண்பர்களுக்கு இறைவனுடைய அருளால் இனி பாருங்கள் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நல்லது தான் நடக்கும். ஏன்னா இந்த தெளிவு உங்களை தெளிவுபடுத்தியிருக்கும், இந்த பதிவு உங்களை தெளிவுபடுத்தியிருக்கும். இனி வரக்கூடிய நாள், நேரம், காலம் இவை அனைத்தும் உங்களுக்காக வேலை செய்யும். இவ்வளோ நாள் நீங்கள் அதுக்காக போராடினீங்க, இனி உங்களுக்காக இந்த பிரபஞ்சம் வேலை செய்யும். இனி யாவும் நல்லதே நடக்கட்டும். நன்றி. வாழ்க வளமுடன்.